الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது அல் அஷ்அரியா சிந்தனை கூடத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு காலங்காலமாக வளர்ந்து கொண்டு வந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். இறுதியாக அபூ ஹாமிதின் அல் கஸாலி அவர்களுடைய காலத்தை வந்தடைந்தோம். அவர்களுக்கு பிறகு இந்த அஷ்அரியாவை சிந்தனையை முழுமைப்படுத்தியவர் என்று சொல்லலாம். அஷ்அரியா சிந்தனையை முழுமைப்படுத்தியவர் தான் ஃபஹ்ருத்தீன் ராஸி என்பவர். ஜுவைனியிலிருந்து இப்னு ஃபூரக்கிலிருந்து ஆரம்பித்து பிறகு ஜுவைனி, பிறகு கஸாலி, அடுத்ததாக ஃபஹ்ருத்தீன் ராஸி. ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள் இந்த அஷ்அரியா கொள்கையை வலியுறுத்தி பல நூல்கள் எழுதியுள்ளார்கள். அவர்களுக்கு பிரபலியம் வாய்ந்த ஒரு தப்சீருல் கபீர் அல்லது மஃபாத்திஹுல் கைப் என்ற தப்சீரும் இருக்கிறது. அந்த தப்சீர்லேயும் நிறைய பிரயோஜனமான ஒரு தப்சீர் கலையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் சிலர் அந்த தப்சீரை ஃபீஹி குல்லு ஷை இல்ல தப்சீர், அதில் எல்லாம் இருக்குதான தப்சீர் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். அது காரணம் என்னென்றால், அந்த நேரடியான விஷயங்கள் இல்லாமல் சம்பந்தப்படாத அல்லது தூரத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நஹ்வு என்றால் நஹ்வு, அப்படி அரபி இலக்கணம், அதுகளை பற்றி கூடுதலான விவரங்களை எழுதி கொண்டு செல்வது. ஆனால் அந்த கிதாபிலே நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டிய, பிரயோஜனம் பெற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தபான் அந்த சிஃபாத்துகள் சம்பந்தப்படாத விஷயங்கள், அதுகளிலே அவருடைய விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், பிரயோஜனம் முடியும். அல்முஹிம், ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள் அல்லது சுருக்கமாக அல் ஃபஹ்ர் ராஸி அவர்கள் பிரதானமாக 4 கிதாபுகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே முதலாவது தான் அசாசு தக்தீஸ். அதிலே இந்த சிஃபாத்துகளை கொண்டு வந்து எவ்வாறு தஅவீல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நெஞ்சிருக்கிறார். இந்த கிதாபிலே எழுதியிருக்கிறார். இந்த கிதாபிலே உள்ள தஅவீல் எல்லாம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை கொல்லுமாறு தூண்டிய முஅ்தஸிலாக்காரராகிய பிஷ்ருல் மரீசியுடைய தஅவீலாக இருப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றார். அதாவது அத்தாரிமி அவர்கள் பிஷ்ருல் மரீசிக்கு மறுப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த மறுப்பிலே பிஷ்ருல் மரீசியுடைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே அசாசு தக்தீஸிலே காணப்படுகிறது. அப்போ எனவே இது பிஷ்ருல் மரீசியுடைய மறுபுறப்பன்னு சொல்ல முடியும், அசாசு தக்தீஸ். அதனால் இப்னு தைமியா அதுக்கண்டு தனியாக பயான் தல்பீசுல் ஜஹ்மியா என்ற ஒரு கிதாபை, அல்லது நக்து அசாசி தஅசீஸ் நக்து தஅசீஸ் என்ற கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இந்த கிதாபுக்கும் மறுப்பாக, அதுவும் மிகவும் பெருமதியான கிதாப். இன்னொரு கிதாப் அஷ்அரியா கொள்கையில் எழுதியிருக்கிறார்கள், கிதாபுல் அர்பஈன் ஃபி உஸூலுத்தீன். இதுவும் அஷ்அரியா மذஹபில் மிகவும் பெருமதியான ஒரு கிதாபு. இதை இப்னு தைமியா கூட தந்த மாணவர்களுக்கு இந்த நூலை படிப்பிக்கக்கூடியவராக இருந்தார். அதாவது அஷ்அரியா கொள்கையை அறிந்து கொள்வதற்கு அதை மாணவர்களுக்கு கற்பித்தார் என்று சொல்கின்றார். அடுத்ததாக அல் மதாலிபுல் ஆலியா ஃபில் இல்மில் இலாஹி, அதுவும் இலாஹியாத்தில் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல் மதாலிபுல் ஆலியா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இது அவர் இறுதியாக எழுதின நூல் என்று சொல்கின்றார். அதாவது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே ஒரு இடத்திலே இந்த இதிலிருந்து அல்லாஹ் தஆலா யதகல்லமு பிமஷீஅத்திஹி வக்தியாரிஹி
அல்லாஹ் தாலா தனது நாட்டம் பிரகாரம் தனது சுய விருப்பம் பாரம் பேசுகிறான் என்கிறதை அல் மதாலிபில் ஆலியாவிலே இணைஞ்சிருக்கிறார் ஃபஹர் ராசி கூறியிருக்கிறார். ஏனென்றால் அஷாரியாக்கள்கிட்ட அல்லாஹ் தாலா மஷியத்தி இஃப்தியாரி பேசுகிறதுன்றத அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவன் ஆதியிலேயே பேசிட்டான். மாத்தில் கபிய மீனிக்க யா மூசாண்டு எப்பயே சொல்லிட்டான். மூசாவை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆதியிலே பெய்த்துட்டான் என்று சொல்லி அஷரியாக்கள் ஒரு நொடி ஒன்று போடுறாங்க. அதுக்கு தான் சிலாக்கள் சொல்லுவாங்க, ஒருவர் ஒரு கடை வச்சிருக்கிறார். அந்த கடைக்காரர் வீட்டில் இருக்கும் பொழுது தன்னை வீட்டில் இருந்து கொண்டு சொல்கிறாரு தனக்கு வேலை செய்கிற ஆக்களுக்கு இதை எடுத்து இஞ்சவை அந்த கணக்கை பாரு என்று வீட்டில் இருந்து சொல்கிறார். கடை இருக்கு அந்த உதாரணத்துக்கு. அப்போ வைஃப் கேட்குறா, மனைவி கேட்குறா, நீங்கள் என்ன இந்த கடையில் இங்கே சொல்லிக்கிங்க, இல்லை அதை நாளைக்கு நான் என்ன சொல்கிறத சொல்லணுன்றால் அந்த மனைவி எப்படி சொல்லுவாள்? அப்போ இவருக்கு ஏதோ கோளாறு. எனவே இது வல்லாஹு முனஸ்ஸஹு மிஸ்லி ஹாதிஹில் துர்ரஹாத். அல்லாஹ் ஆதியிலே பேசிவிட்டான், இப்போ பேசவில்லை. ஏனென்றால் அந்த அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அவங்கள கொடுக்குற வரவினருக்கு வந்துட்டு சிபத்துன் அசலியத்துன் கதீமத்துன், அதுக்கு ஆரம்பம் இல்லாத இறுதி இல்லாத பேச்சு என்று சொல்லிட்டாங்க. அதுக்கு அச்சரம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாத்தில் கபிய மீனிக்க யா மூசாண்டு மூசா படைக்கிறதுக்கு எப்பயே முன்னாலே சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கலாம் பாத்தில். அது நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட கொண்டிருக்குது. சில விஷயங்கள் நான் முன்பும் சுட்டி காட்டியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அல்முஹிம், இந்த ஃபஹர் ராசி அவர்கள் இமாம் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கிதாபிலே அஷ்அரியாக்களுடைய மதுஹபுக்கு முரணாக இதிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்றார். அது அவர் ஃபத்ஹுல் பாரில் சொல்றார். இந்த மத்தாலிபில் ஆலியாங்கிற இறுதியாளுன கிதாப். அடுத்ததாக இன்னொரு கிதாபு மிகவும் பெருமதியான கிதாப். அது அந்த பெருமதின்னு சொல்றது அந்த இல்முல் கலாமில் அஷ்அரியாக்கள் கொள்கையில் நிஹாயத்துல் உகூல் ஃபி திராயத்துல் உசூல். இந்த கிதாபு மிச்சம் காலமாக மக்தூத்தாக இருந்துச்சு. நானும் பல வருஷத்துக்கு முன்னால் அதை பார்க்கக்குள்ள ஒரு சவுதி நாட்டை சேர்ந்த அகீதாவில் தஹசு செய்கிற ஒரு துக்தூர்கிட்ட இருந்து நான் அதை இரவலாக எடுத்து நான் பார்த்தேன், கையெழுத்து பிரதியாக. இப்போ ஜோர்தானை சேர்ந்த ஒரு முஅத்தஸிலா ஒருவர் சயீத் ஹோதான்ற ஒருவர் இன்னைக்கு தஹ்கீக் பண்ணி வெளியிட்டிருக்கிறார். நிஹாயத்துல் உகூல் ஃபி திராயத்துல் உசூல்னு சொல்லி. அப்போ இந்த கிதாபுகள் எல்லாம் அவர் எழுதி அஷ்அரியா கொள்கையை நெஞ்சிருக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொன்னது பிரகாரம் அந்த சிபத்துல் கலாம் அல்லாஹ் தாலா தன்னை இஷ்டப்படி நாடியபடி பேசுவான் என்றால் அப்போ விரும்பின நேரத்தில் பேசுவான். அப்போ தொடர்ந்து பேசிக்கொண்டே ஆதியிலே பேசிக்கொண்டே இருக்கணும் இல்லை அப்போ என்று அதில் மாறுபட்டதாக சொல்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் ஃபஹ்ருத்தீன் ராசி அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்திலே அந்திம காலத்திலே ஒரு வசியத் ஒன்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசியத்திலே அதிலே இந்த 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 இல்முல் கலாம், இந்த இல்முல் ஃபல்சஃபா எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, நான் குர்ஆனுடைய மன்ஹஜுக்கு வந்து வருகிறேன் என்று சரணடைந்திருக்கிறார். அந்த இப்போ ஃபஹ்ருத்தாசின் அவர்கள் ஹிஜ்ரி 606 மரணித்தவர்கள். நான் அதை நேரத்தில் சொல்ல மறந்துவிட்டேன். ஹிஜ்ரி 606 மரணித்தவர்கள். அவர்கள் அந்த வசியத்திலே சொல்கிறார்கள், லக்கது தஅம்மல்துல் துர்கல் கலாமியா, இல்முல் கலாமுடைய அந்த வழியெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். வல் மனாஹிஜல் ஃபல்சஃபியா, இந்த ஃபிலோசபி என்ன அந்த போக்கையெல்லாம் நான் என்ன தஅம்மல்து ஆழ்ந்து யோசித்தேன். ஃபமா ரஅய்துஹா தஷ்ஃபி அலீலன், நோயாளிக்கு சோத்தை கொடுக்க முடியாது. வலா தர்வி கலீலன், ஒரு தாகம் உள்ளவனுக்கு தாகம் மூட்ட முடியாது. ஒரு ஐத்து அக்ரபத் துருக்கி தரிக்கத்துல் குர்ஆன், இந்த தரிகாவில் ஆக நல்லமானது இந்த 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 துருக்கு இல்முல் கலாமும் இல்லை, ஃபல்சஃபாவும் இல்லை, தரிக்கத்துல் குர்ஆன் தான். இக்ரா ஃபில் இஸ்பாத், நீ அல்லாஹ்வுடைய சிவத்தை இஸ்பாத் பண்றதிலே அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்ற ஆயத்தை நீ ஓதுவீராக.
இலேஹி யஸ்அதுல் கலிம், அவனை நோக்கிய மேலே என்ன செய்கிறது, வார்த்தைகள் போய் கொண்டிருக்கின்றன. அப்ப இதுல என்ன செய்கிறார், அவர் இஸ்பாத்துக்கு மாறுறார். வக்ரா ஃபின் நஃபி, தன்ஜீப்படுத்துற விஷயத்தில் நீ ஓது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒன்றுமே இல்லை. ஒமன் ஜர்ரப மிஸ்ல தஜ்ரிபதி, எனது அனுபவத்தை எவர், எனது அனுபவம் மாதிரி எவர் அனுபவத்தை அறிந்து கொள்வாரோ, அரஃப மிஸ்ல மாரிபத்தி, நான் இறுதியாக அறிந்து கொண்ட விஷயத்தை அவர் அறிந்து கொள்வார் என்று அந்த வசியத்திலே சொல்கிறார். அப்ப இவ்வளவு கிதாப் எல்லாம் நான் சொன்ன இந்த 4 கிதாப் எல்லாம் எழுதிவிட்டு ஆக கடைசியில வசியத் எழுதுறாரு. இதெல்லாம் பொய் வேலை, இந்த இல்முல் கலாம்ங்கிறது பொய் வேலை, இந்த இல்முல் ஃபல்சஃபாங்கிறது பொய் வேலை, குர்ஆனுடைய மன்ஹஜ் தான் மன்ஹஜ், அதுல இஸ்பாத்து பண்ணுங்க, அர் ரஹ்மானு அலல் அஸ்தவா என்று சொல்லி என்ன செய்யறார் தண்ட கருத்தை ரஹ்மஹுல்லாஹ். மனிதர்கள் இந்த பொதுவாக இந்த முத்தகல்லிமீன்கள் இல்முல் கலாமிலே குர்ஆன் சுன்னா பக்கம் தங்கள் திறமைகளை கொடுக்காமல் இந்த இல்முல் கலாமிலேயே தங்களோட காலத்தை கழிச்சு கொண்டு கடைசியில தான் முடிவுக்கு வராங்க, இது வரும் காணல் நீர், நாம் என்ன செய்ய, நமக்கு ஒரு தாகத்தை தீர்த்து கொள்ளலாம்னு சொல்லி நாம் ஒரு காணல் நீருக்கு புறத்தால் போயிருக்கும் என்பதை ஒரு இதாக அறிந்து கொள்கிறாங்க. நானும் நாங்கள் சொன்ன இந்த இமாமுல் ஹரமைனும் அந்த ஒரு ஆள் கேட்டதுக்கு நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது எங்களோட உள்ளம் எல்லாம் எங்களோட இது மேலே தானே போகுது, இதை எப்படி தடுக்கிற என்று ஓட்டோன்னா ஹையரானி அல் ஹமதானி ஹையரன் அல் ஹமதானி என்று சொன்னார் தானே, அது மாதிரி தான் இதுவும் கடைசி காலத்தில் என்ன அவர் என்ன செய்கிறார், இதுகளை விட்டால் என்ன செய்கிறார், முடித்துக் கொள்கிறார் ரஹ்மஹுல்லாஹ். ஆனால் அவருடைய கிதாபுகளை என்ன செய்கிறோம், மக்கள் என்ன செய்யப்படும், அதில் உள்ள விஷயங்களை அவர் தான் எழுதினேன் என்று சொல்ல முடியாது. அவர் எழுதினது தான், ஆனால் அந்த கருத்துக்களை பின்வாங்கியதாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக ஃபஹ்ருத்தீன் ராசிக்கு புறவாளர் அல் ஆமிதி சைஃபுத்தீன் அல் ஆமிதி என்று அவர் ஹிஜ்ரி 631 மரணிக்கிறார். அவருக்கு இல்முல் கலாமில் இந்த அஷாரியா சிந்தனையில் பிரதானமாக 2 கிதாப் எழுதியிருக்கிறார். அபுகாருல் அஃப்கார், கன்னி சிந்தனைகள் என்றும், காயத்துல் மரா என்ற ஒரு கிதாபையும் 2 கிதாப் அவர் எழுதியிருக்கிறார், முக்கியமான கிதாபுகள். இதுல காயத்துல் மராமில் அல்லாஹ்வுக்கு திசை இல்லை என்று எழுதியிருக்கிறாரு. அபுகாருல் அஃப்கார்ல அல்லாஹ்வுக்கு திசை இல்லை என்று அஷரியாக்கள் கொண்டு வர ஆதாரங்கள் எல்லாம் பிழை என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு திசை இருக்குன்னு சொல்லல அவரு. அந்த அஷரியாக்கள் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு திசை ஜிஹத்துல் ஃபௌகியா இல்லை என்றோ அதெல்லாம் இல்லை என்று அவர் சொல்றாங்க. அப்போ அதில் 2 கிதாபுகளுக்கு இடையில முரண்பாடு இருக்குது. அபுகாருல் அஃப்காருக்கும் காயத்துல் மராமுக்கு இடையில என்ன செஞ்சிருக்குது, ஒரு முரண்பாடு இருக்குது. பொதுவாக அல் ஆமிதியுடைய போக்கு என்ன என்றால் தவக்குஃப் அல் வக்ஃப், எல்லா கருத்துக்களையும் சொல்லுவார். இந்த மதுஹப் இப்படி, அதுக்குரிய ஆதாரங்கள் இப்படி, அந்த ஆதாரத்தை இப்படி எல்லாம் குறை சொல்லப்பட்டது, அதற்குரிய விடை எப்படி, அந்த விடைக்கு விடை இப்படி என்று சொல்லிட்டு கடைசியில் தர்ஜீஹ் வர டைமுக்கு ஆனால் முத்தவக்கிஃப், நான் இதில் ஒன்றுமே எடுக்கல என்று என்ன செய்வார் அவர், என்ன தவக்குஃப் அப்படின்னா முத்தஹய்யிர் தானே, யானி இன்சான் ஹயரான், தானே எப்பயுமே ஒரு தடுமாற்றம் உள்ளவராக இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு கிதாப் ஒன்று இருக்கு, உசூல் ஃபிக்ஹ், ஹவும் கிதாபுன் நஃபீஸ் ஜித்தன் அல் இஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காம் என்று சொல்லி இதே பேரில் இமாம் இப்னு ஹஜர் கிதாப் ஒன்று இருக்குது. ஆனால் இது ஆமிதி எழுதின அல் இஹ்காம் ஃபி உசூலில் அஹ்காம் என்று ஒரு பொறுமதியான கிதாபு. அதில் லுகா, அதில் அவர் பாவித்திருக்கிற லுகா இருக்குது, அந்த பாஷை, அது அந்த காலத்தில் இல்லை, அவ்வளோ நவீனமான பாஷை, ஒரு தெளிவான ஒரு பாஷை. அந்த அவற்ற காலத்தில் அதாவது 7ஆம் நூற்றாண்டில் நான் காணல, அதே மாதிரி அந்த ஒரு வளமான லுகான காரணமாக அந்த ஃபல்சஃபாவில் இருந்ததுனால அந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்கிற காரணமாக இருக்கிறார்.
அதுக்கான இந்த கிதாப் என்ன செய்யலைன்னா அதுலேயும் வந்துக்கிட்டு சில இடங்களில் அதிகமான டைமில் தவக்கூஃப் ஒன்று சொல்லுவார், நான் இதில் ஒன்றையும் எடுக்கிறல்லேன்னு. ஆனால் அவர் அந்த ஒவ்வொரு மதுகபையும் சொல்லி அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லி அதை அதனுடைய முனாக்கஷாத்துக்களை சொல்லி அதோட தாக்குபாத்துகளை சொல்லி அதில் அஜீபாத்துகளை சொல்வாதிக்காது அது நாங்கள் பிரயோஜனம் பெற்றுக்கொள்கிறோம். இனி அவர் முத்தஹையர் ஹைரானுங்கிறதும் அவர் முத்தவக்கிங்கிறது அவரோட இருந்துக்கணும். அப்படின்னா இந்த ஹாதல் கிதாப் நஃபீஸ் யுஸ்தஃபாது மின்ஹு. இனி அவர் அஸ்லன் வந்து ஒரு குருதி உண்டு, அதாவது தியார் பக்கரில் இருந்தவர். பிறகு அவர் எகிப்துக்கு வந்து எகிப்தில் அவருக்கு எதிராக ஆக்கள் ஒரு மஹ்பர் ஒன்று செஞ்சு இவர் மார்க்கத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்கிறார், ஃபல்சஃபாவுடைய கருத்துக்களை சொல்கிறார், என்ன சொன்னார் தெரியாது. தர்ஜமாக்கள் அப்படி தான் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்புறம் டெமஸ்கஸுக்கும் அந்த டைமுக்கும் அதே பிரச்சனை போல இருக்குது. அந்த மனுஷன் என்னத்தை சொன்னாரோ சரி, அல்லாஹு அலம். இது தெரியும் தானே, இல்முல் ஃபல்சஃபாவில் உள்ளவர்கள் அந்தந்த நேரத்தில் சில இடங்களில் வகுப்புகள் நடத்தக்குள்ள ஏதாவது தப்பித்தவறி ஏதாவது வார்த்தைகள் வந்திருக்கும், மனதுக்கு உள்ளது வெளியே வந்திருக்கும். வேற ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க, நான் அதை சொல்ல விரும்பலை. அவருடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. அவலகு ஆமிதி அவர்கள் ஒரு அஷரியா மதுஹபை பரப்பியவர்கள் உண்டு. ஆனால் அதில் ஒரு கிதாபில் ஜிஹத்துல் ஃபௌக்கியாவுக்கு இல்லைன்னு சில அஷரியாக்களுடைய வாதங்களை அவர் மறுத்திருக்கிறார். அடுத்ததாக இப்போ 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு போவோம். அதில் அதில் வர தக்கையுத்தின் சுபுக்கின்னு சொல்லி அவர் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தால் அவர் வந்து அஷ்அரி மதுஹபை அவர் பரப்புறாரு. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த மதுஹபு சலபை டமஸ்கஸில் பரப்பின பொழுது அவருக்கு எதிராக மரபுகள் எழுதினாங்கல்ல, அவரும் ஒருவர். ஆனால் அவர் இப்னு தைமியாவுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு அவர் நோவினை செய்ததாக எனக்குன்னா தெரியாது. மறுப்புகள் எழுதிக்கிறார், அது அவருக்குரிய ஹக்கு. அதை எது அவர் சரி என்று படுறாரோ அது சரியென்று எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு அவர் மறுப்பு கொடுக்கலாம். ஆனால் இந்த சூழ்ச்சி செய்வது, முஆமராத்துகள் செய்வது, ஆட்சியாளர்களை தூண்டி விடுவது, இதுகளை ஓராக்கள் செஞ்சாங்க. அந்த மம்பஜின்னு சொல்லி ஒருவர், நஸ்ருல் மம்பஜி, இப்படியான ஆக்கள் இப்னு தைமியாவுக்கு எதிராக. அடுத்தது இந்த ஹிகமுல் அத்தாயியா எழுதினவர் இப்னு அத்தாயில்லா இஸ்கந்தரி, இவர்கள் எல்லாம் சூஃபிசம் என்று சொல்லிக்கொண்டு, தங்களுடைய ஆத்மீகம் என்று சொல்லிக்கொண்டு, தனது கருத்துக்கு முரணாக வருகிற ஒருவரை இப்னு அரபியை விமர்சித்தார் என்பதற்காக வேண்டி ஆட்சியாளர்களை தூண்டி விட்டு அவரை சிறையில் அடைத்தார்கள். எனவே அவங்க அது ஒரு லைஸ மின் அஹ்லாக்கில் இல்மி வல் உலமா. ஒவ்வொருவரும் அவங்களோட கருத்தை சொல்லுவார், மறுப்பு கொடுக்குறாக்கள் மறுப்பு கொடுக்குறது, மக்கள் அதை பார்த்து கொண்டு போவாங்க. அதில் உலமாக்கள் அதை வாசிப்பார்கள், உலமாக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களும் சில மறுப்புகள் எழுதுவார்கள். அது அப்படித்தான் இந்த தத்தவூருள் இல்முங்கிறது என்ன செய்கிறது, அப்படியோ அந்த குமிய நிலைமை மாதிரி போய் கொண்டு இருக்கும். இடையில இந்த முஆமராத்துகள் சதித்திட்டங்கள் போட்டு ஆக்களுக்கு தீங்கு செய்கிறது வந்துக்கிட்டு அது இல்முடைய அஹ்லாக்கும் இல்லை, உலமாக்களுடைய அஹ்லாக்குகளும் இல்லை. அதே போல் அவரோட மகன் தாஜுத்தீனுங்கிறது, அப்போ அந்த அஷரியா மதுஹபை பரப்புனாக்கள். அவர் தாஜுத்தீன் சுபுக்கி வந்து அவருக்கும் ஷாஃபி மதுஹபில் உள்ள உலமாக்களை ஒரு தபக்காத்து எழுதிக்காரு ஷாஃபி மதுஹபை சேர்ந்த இமாம்களுக்கு. அதாவது தபக்காத்து ஷாஃபியல் குபுரான்னு சொல்லி அதில் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அவற்ற காலம் வரைக்கும் உள்ள அறிஞர்களை எல்லாம் இணைஞ்சிக்க அதில் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு உசூலுல் ஃபிக்ஹில் அந்த கிதாபில் உள்ள பிரச்சனை என்றால் யாராவது ஒரு ஷாஃபி மதுஹபை சேர்ந்தால்தான் அவர் நல்ல, ஷாஃபி இல்லாட்டி அவர் மோசம், அப்படியான ஒரு போக்கொண்டு இந்த கிதாபில் இருக்குது. அவர் அந்த அந்த கிதாபுடைய தகவல் எல்லாம் தஹபியுடைய அந்த தாரீஹுல் இஸ்லாம்ங்கிற கிதாபில் இருந்து தான் அதிகமாக எடுத்திருக்கிறார் அதிகமாக. ஆனால் அந்த அதை சேர்த்து ஒரு பொதுமகன் மாதிரி ஒரு ஆலிம் மாதிரி பேசாமல் ஒரு பொதுமகன் மாதிரி அந்த கிதாபுகளில்
சில குறிப்புரைகள் எழுதி கொண்டு போவாங்க. இல்முங்கிறது யுரத்து அலல் இல்மு பில் இல்ம். அப்படி இல்லாமல் அந்த சிறுபிள்ளைத்தனமான கதைகள் பேச்சுக்கள் எல்லாம் இல்மில் சரி வராது. அது இந்த தாஜுத்தீன், ஆனால் வாப்பா அப்படி இல்லை. தகீயுத்தீன் சுபுக்கி வந்து அவருக்கு இப்னு தைமியா பற்றி கேட்ட பொழுதும் எனக்கு தெரியும் அவர் நல்லவர் என்று பொழுந்திருக்கிறார். அந்த அந்த அதை வந்து இப்னு நாசருத்தீன் திமஷ்கி அவர்கள் ரத்துல் வாஃபிர் என்ற கிதாபில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே தகீயுத்தீன் சுபுக்கி வந்து அவர் முரண்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த எல்லையை தாண்டல். ஆனால் அவர் மகன் தாஜுத்தீன் வந்துக்கிட்டு அப்படியே இல்லை, ஒரு எல்லை தன்னை ஷேகாகிய தஹபியை கூட ஒரு தரக்குறைவான முறையில் இதுக்கு அவருக்கு ஹதீஸ் கலையை படித்து கொடுத்ததே அவர் தான், இமாம் தஹபி தான். அப்படியான அவரையும் கூட ஒரு தரம் இல்லாமல் கொள்கையில் முரண்பாடுன்றதுக்காக வந்து தரம் இல்லாமல் எளிமையாக பேசிக்கிறார். ஆனால் தரக்குறைவாக பேசுகிறது அவ்வளவு நல்லமில்லை. ஆனால் தாஜுத்தீன் சுபுக்கிக்கு சில உசூல் ஃபிக்குகளில் அந்த கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாரு, அல் இப்திஹாஜ் அல்லது இப்ஹாஜ் என்று. அது வாப்பாட கிதாபு, மின்ஹாஜில் எழுதின கிதாபு இப்ஹாஜ்ன்னு நினைக்கிறேன். மகன் வந்து உசூல் ஃபிக்குல இப்திஹாஜ், அதை அவர் தகீயுத்தீன் எழுதின கிதாபை அவர் என்ன செய்கிறாரு, மகன் வந்து அதை முழுமைப்படுத்துகிறாரு. ஜம்முல் ஜுவாமி என்ற ஒரு கிதாப் எழுதிக்கிறார் உசூல் ஃபிக்குல. இப்போ அது வந்து முந்தைய ஒரு காலங்களில் என்ன செஞ்சிச்சு, மதரசாக்களில் படிப்பிச்சாங்க. இப்போ படிப்பேனாலும் தெரியாது, ஒரு போல சில மதரசாக்களில் படிப்பிக்கலாம். அதுக்கு இமாம் மஹல்லி அவர்களில் ஷர்ஹ் எழுதியிருக்கிறார்கள். இந்த உசூல் ஃபிக்ஹ் கிதாபில் ரெண்டை பூத்திருக்கார். ஆக கடைசியில் இல்முல் கலாமையும் தஸவுஃபையும் கடைசியில் சேர்த்து விட்டுருக்கார். அப்போ உசூல் ஃபிக்ஹ் எழுதுனா உசூல் ஃபிக்ஹ் எழுதணும். அதுக்குள்ளே வந்து நினைச்சார் கடைசியில் அஸ்லைனி என்று பேரை போட்டு அது என்ன உசூலுத்தீன், அதை இல்முல் கலாம் என்றும் அடுத்த தஸவுஃப் கொண்டும் என்ன செய்கிறார், அதை அதில் சேர்த்திருக்கார். நான் இன்ஷா அல்லாஹ் பிறகு அஷ்அரியா சிந்தனையும் சூஃபித்துவமும் எப்படி கத்தோலிக்க திருமணம் செய்தார்கள் என்பதை நான் இன்ஷா அல்லாஹ் பிறகு அதை ஒரு அடுத்த கட்டமாக நான் இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவேன். அப்போ இப்படியாக தகீயுத்தீன் சுபுக்கியும் அவருடைய மகனும் என்ன செய்கிறார்கள், அந்த அந்த அஷ்அரி மதுஹபை 8ஆம் நூற்றாண்டிலே வளர்க்கிறார்கள். அடுத்தது நாங்கள் 9ஆம் நூற்றாண்டுக்கு போனால் அதிலே ஒருவர் வாரார். அவர் தான் சனூசி, அத்தில்மிசானி என்று சொல்லக்கூடிய சனூசி என்று சொல்லி, அவர் உம்முல் பராஹீம் என்ற ஒரு கிதாபை என்ன செய்கிறார், அவர் ஹிஜ்ரி 895, அதாவது 9ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறார், அவர் ஒரு கிதாப் ஒன்று எழுதுகிறார், மத்னு சனூசியான். இப்போ அது ஒரு சின்ன ஒரு முக்தசர், ஒரு தனி எடுத்த ஒரு 2-3 பக்கம் தான் வரும். அதுக்கு பாஜூரி ஒரு ஹாஷியா ஒன்று எழுதிக்கார், ஒரு ஒரு விரிவுரை ஒன்று சொல்லி பாஜூரி வந்து 1276 மௌத்தானால். இப்போ அவர் என்ன செஞ்சிக்காரு, இந்த இதுக்கு ஒரு சனூசியாவுக்கு ஒரு ஷரா ஒன்று எழுதிக்காரு. இதை மத்னு சனூசியான்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, அல்லது அல் அகீதத்து சுஹ்ரா என்றும் சொல்லுவாங்க. ஏனென்று அவருக்கு அகீதத்துல் குப்ரா ஒன்று ஒரையாக இருக்குது, அதுக்காக இதை சூறான்னு சொல்லுவாங்க. இதை மரிசாக்களில் என்ன செய்யப்படுது, சம்பிரதாய மரிசாக்களில் இலங்கையில் படிப்பிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்தியாவிலையும் கேரளாவிலையும் படிப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதுலேயும் அஷ்அரியா கொள்கை இந்த அல்லாஹ் பற்றி செய்யல, அல்லாவுக்கு 20 சிபத்துகள் தான் இருக்கணும், அதுக்கு முஸ்தஹிலான சிபத்துகள், இது மாயஜூஸ் அல்லாவுக்கு இருக்க முடியும் சாத்தியமாக என்று 20 என்று வழிபார்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதைத்தான் அவர் இந்த கிதாபில் எழுதியிருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக 11ஆம் நூற்றாண்டில் ஒருவர் வாரார், இப்ராஹிமுல் லக்கானி. அதாவது இப்ராஹிம் லக்கானி 1041 ஹிஜ்ரியில் ஒரு மௌத்தாகிறாரு. அவர் ஒரு பாடல், ஒரு மந்தூமா ஒன்று எழுதுகிறார், ஒரு பாடல் ஒன்று அகீதாவில் அஷ்அரியா கொள்கையில் ஜௌஹரத்து தௌஹீத் என்ற ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த பாடல்லையும் அவர் அந்த தஃவீல் தஃவீல் செய்யணுங்கிறத சொல்கிறார். குல்லு நஸ்ஸின் அவ்ஹமத் தஷ்பீஹா அவ்வில்ஹு அவ் ஃபவ்வில் வரும் தன்சியா என்று சொல்லி அந்த ஒரு பாடல் ஒன்று வருகிறது.
குல்லு நஸ்ஸின் அவுஹம தஷ்பீஹா. ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ல வந்து ஒரு நஸ் வந்து அல்லாஹ்வுக்கு ஒப்பை வரக்கூடிய ஒவ்வொரு நஸ்ஸையும் அவ்விலுஹு, அதுக்கு நீ வழிந்துரை சொல்லு. அப்ப குல்லு நஸ்ஸின் அவுஹம தஷ்பீஹா அவ்விலுஹு அவ் ஃபவ்வித் வரும் தன்சிஹா, அல்லது அது அது மானா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லிட்டு வரும் தன்சிஹா, தன்சிஹை நீ நாடி விடு என்று சொல்றார். ஆனால் இது அஷரியா கொள்கையில் இந்த குல்லு என்று சொல்ல பாவித்தது அவர் தவறு. அது ஏனென்றால் அவங்க அந்த சிபாத்துல் அக்லியா அவ இஸ்பாத் பண்ணுறார்கள். அப்போ அதே தகவல் செய்யுமான்னு வரும். ஏன்னா குல்லு நஸ்ஸின் இப்போ இன்னல்லாஹ சமீஉன் பஸீர், அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். அப்போ அதில் எங்களை போல கேட்கலாமோட தஸ்பீஹ் வருதா இல்லையா? அப்போ அதையும் தகவல் செய்யறியா? அதாவது சிபாத்துல் அக்லியா பகுத்தறிவுக்கு உட்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ எனவே அப்போ அவருக்கு தகவல் செய்யணும். இதை தவில் சொன்னதை தவில் செய்வோம். அதாவது குல்லு நஸ்ஸின் ஹபரியின் உனக்கு அவங்க அப்போ அந்த பகுத்தறிவோடு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லி அதை தவில் செய்யணும். ஆனால் அதுக்கு ஷர்ஹ் செய்யக்குள்ள பாஜூரி அப்படி தகவல் செஞ்சில்லை. உடம் என் தபி அல்முஹிம். அப்போ இப்ராஹிமுல் அக்கானி வந்து என்ன செய்கிறாரு, ஜௌஹரத்து தௌஹீத் என்று எழுதுறாரு. அதற்கு இப்ராஹிமுல் பாஜூரி வந்து துஹ்ஃபத்துல் முரீத் அலா ஜௌஹரத்து தௌஹீத் என்று ஒரு விரிவுரை எழுதுறாரு. துஹ்ஃபத்துல் முரீத் அலா ஜௌஹரத்து தௌஹீத் என்று ஒரு ஷர்ஹ் ஒன்று எழுதுறாரு. அந்த ஷர்ஹ் தான் மரிசாவில் மஹல்லியோடு சேர்த்து ஓதி கொடுத்தாங்க. இப்போ ஃபிக்ஹில் ஷர்ஹுல் மஹல்லி அலல் மின்ஹாஜ், அகீதாவில் துஹ்ஃபத்துல் முரீதை ஓதி கொடுத்தாங்க. நாங்கள் மர்ஹூம் உமர் அலியார் ஹசரத் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த துஹ்ஃபத்துல் முரீத் ஓதி தந்தாங்க. அப்போ துஹ்ஃபத்துல் முரீதுங்கிறது தான் இப்ராஹிம். இதுதான் மரிசாக்கள் எல்லாம் இலங்கை, இந்தியா, கேரளா, இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளாக்கள் எல்லாம் இந்த கிதாபை தான் படித்து கொடுப்பாங்க. அவர் பாஜூரி வந்து மிகவும் பிந்தியால் அவர் ஹிஜ்ரி 1276 மௌத்தானார். அதாவது ஹிஜ்ரியில் 13வது நூற்றாண்டு தானே அவர். அப்போ இந்த கிதாபு தான் அல்-அஸ்ஹர் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது, ஜாமியத்துல் அஸ்ஹர் இன்னொன்று இருக்குது, அல்-அஸ்ஹர் ஸ்கூல் அது மஆஹிதுல் அஸ்ஹரியான்னு சொல்லுவாங்க, அஸ்ஹர் ஸ்கூல்ஸ். அதில் வந்து இந்த கிதாபை படிப்பிக்கலாம். அது சில நேரங்களில் தக்ரீபாக்கி அது புதிய இபாரத்திலையும் சில நேரங்களில் கிதாபுகளை வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முகர்ரர் தௌஹீத் என்ற பேரில். அப்போ அது அஸ்ஹரில் படிப்பிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் துக்தூர் சயீது தந்தாவி அவர்கள் ஷேகுல் அஸ்ஹராக இருக்கும் பொழுது இந்த கிதாபை தூக்கிட்டாங்க. சயீது தந்தாவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஷேகுல் அஸ்ஹராக இருக்கக்குள்ள அஸ்ஹர் ஸ்கூல்லேருந்து இந்த துஹ்ஃபத்துல் முரீதை இப்ராஹிம் பாஜூரிக்கு தூக்கி போட்டு குர்ஆன் சுன்னாவில் உள்ள ஆயத்துக்களை போட்டு இப்படி தான் அக்கீதான்னு சொல்லி ஒரு கிதாப் ஒன்று நெஞ்சார். ஒரு பிரிண்ட் பண்ணி அங்கே அஸ்ஹரில் மற்ற பாவலே பிரிண்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் படிப்பிச்சார். ஆனால் இந்த அஹ்மது தய்யிப் வந்து நெஞ்சிக்கு மஃப்தூன் பிபின் அரபி அவர் வந்து நெஞ்சார் பழையபடி துஹ்ஃபத்துல் முரீதை நெஞ்சிக்கார் கொண்டு வந்திருக்கார். வல்லாஹு முஸ்தஆன். அப்போ துஹ்ஃபத்துல் முரீது தான் என்ன, அதுவும் அஷாரியா கொள்கையை வலியுறுத்தக்கூடிய அந்த இப்ராஹிமுல் அக்கானி அவர்கள் 1041 மௌத்தானால், அல் பாஜூரி 1276 மௌத்தானால். அப்போ இந்த கிதாபும் ஆக கிட்டத்தட்ட இறுதியான கிதாபுன்னு சொல்லலாம் அஷாரி மதபில். அதுக்கப்புறம் வந்த ஓராக்களும் அந்த புதிய உஸ்லூபில் அதை எழுதி கொண்டு போவாங்க. ஆனால் அந்த ஒரு முழுமையாக அந்த கொள்கையை பிரதிபலிக்கிறது அந்த கிதாபுன்னா அந்த பாஜூரி கிதாபு தான். அது வந்து அவர் என்ன செஞ்சிக்கார பாஜூரி அந்த ஜுவைனி, கசாலி, ஃபஹர் ராஜில் எல்லா கருத்தையும் அதை சுருக்கமாக அந்த சிந்தனையை அப்படி படித்து இந்த ஷர்ஹில் போட்டிருக்கிறார். இதுதான் அஷாரியாக்கள் தோன்றி வளர்ச்சி அடைந்த வரலாறு. ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த பொழுது இதை நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால்,
இமாம் அபுல் ஹசன் அல் அஷாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் இபானா மகாலாத்துல் இஸ்லாமியின் الرسالة إلى أهل الثغر اللمع في الرد على أهل الزيغ والبدع போன்ற இந்த கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். இது மன்ஹஜ் ஸலஃபை உள்ளடக்கியதாக உள்ளது. சில இடங்களை தவிர, ஆனால் பொதுவாக 99% என அது மன்ஹஜ் ஸலஃபை பிரதி பண்ணுறதாக இருக்கிறது. அதே போன்று அவருடைய மாணவர்கள் இப்னு மஹதி தபரி, அடுத்தது இப்னு முஜாஹித், அடுத்தது அபுல் ஹசன் அல் பாஹிலி, இவர்களெல்லாம் தனது உஸ்தாதுடைய வழியிலே சென்றார்கள். இவர்களுடைய மாணவராகிய பாக்கில்லானி அவர்கள் இதே கொள்கையில் இருந்தார்கள். ஆனால் இந்த மூன்றாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை வந்தவர் தான் அபூபக்கர் ஃபூரக். அவர் என்ன செய்கிறாரு? அவர் தான் இந்த அஷாரி மதுஹபை முத்தஸிலாக்களுடைய பக்கம் கொண்டு போகிறார். அவர் முஷ்கிலுல் ஹதீத் பயானு என்ற அந்த கிதாபை எழுதி தாவில் செய்கிற முறைகளை எல்லாம் சொல்கிறார். அது காரணத்தை நாங்கள் ஒப்புது ஏன் இந்த மாறுபடைந்தார்கள் கர்ராமியாக்களோடு விவாதித்ததினால அந்த விவாதத்தை அவர்களுடைய பின்னடைவை வைத்து என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கருத்தை மாற்றிக் கொண்டார்கள் சொன்னேன். அந்த விவரங்களை நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் பின்னுக்கு வந்த அஷாரியாக்களை விட சில விஷயங்களே நல்லவர். அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் தாலாவுக்கு எதை நான் தாவில் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக ஜுவைனி வருகிறார். அவர் ஆரம்பத்தில் தஅவீலை அல் இர்ஷாத் என்ற கிதாபை எழுதுகிறார். பிறகு அவர் அல் அகீதா நிலாமியா என்ற கிதாபை எழுதி தஅவீல் செய்வது ஹராம், தஃவீல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தஅவீலை விட மோசமான ஒன்றை எடுக்கின்றார். அதுக்கப்புறம் அவருடைய மாணவர் கசாலி வருகின்றார். கசாலி இந்த தஅவீலை வலியுறுத்தி அல் இக்திசாத் ஃபில் இஅ்திகாத், அதே போன்று இஹ்யா உலுமுத்தீனிலே உள்ள கவாயிதுல் அகாயித் என்று சொல்லி, ஏனென்றால் அது பொதுமக்களுக்குரிய கொள்கையாம் என்று சொல்லி அதை சொல்லியிருக்கிறார். பிறகு கடைசி காலத்தில் என்ன செய்கிறார் என்றால் தஅவீல் செய்யக்கூடாது, யாருக்கும் மட்டும் அவுலியாக்கள் மட்டும், அதாவது சூஃபிகள் மட்டும்தான் தஅவீல் செய்யணும். அப்போ அதுக்கு காரணம் அவர் அத்வைத கொள்கையை தழுவினால அவங்க கொடுக்குற விளக்கம் முக்கியம் உண்டு. அந்த மனிதன் சத்தியத்தை அடைவதற்கு பகுத்தறிவால் அடைய முடியாது, குர்ஆன் சுன்னாவால் அடைய முடியாது. இல்ஹாம் மூலமாகத்தான் என்ன செய்யும்? அல் முகாஷபா மூலமாகத்தான், இறை உதிப்பு மூலமாகத்தான் சத்தியத்தை அடைய முடியும் என்று அவர் என்ன செஞ்சார்? அவர் நம்பினார். அதோட மதுஹபு ஸலஃபையும் தெளிவுபடுத்தி கூறினார். மதுஹபு ஸலஃப்ங்கிறது வெறுமனே வாயால முடிகிறது, அதில் எந்த கருத்துமே அந்த சிபாத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னார். அடுத்ததாக அவருக்கு பிறகுதான் அல் ஃபஹ்ருர் ராஸி அவர்கள் பிரதானமாக 4 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது நிஹாயத்துல் உக்கூல், அடுத்ததாக கிதாபுல் அர்பஈன் ஃபி உஸூலுத்தீன், அடுத்து அஸாஸுத் தக்தீஸ், அடுத்ததாக அல் மதாலிபுல் ஆலியா. இந்த கிதாபுகள் எல்லாம் அஷாரி கொள்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவங்க மௌத்தாகும் பொழுது அவர்கள் இதுகள் எல்லாம் இந்த இல்முல் கலாம்ங்கிறது பொய் வேலை, அடுத்த இல்முல் ஃபல்சஃபாங்கிறது பொய் வேலை, நான் தௌபா செய்து விட்டேன் என்று என்ன செய்கிறார்கள்? அவை விட்டும் முதாகி அர் ரஹ்மானு அலல் அர்ஷ்தவான் என்று சொல்லி அதிலே இஸ்பாத் பண்ணுங்க என்று சொல்லி மரணித்து விடுகிறார்கள். ரஹ்மஹுல்லாஹ் வகஃபரல்லாஹு லனா வலஹு. அடுத்ததாக ஆமிதி வருகிறார். அவரும் அபுகாபுல் அஃப்கார், காயத்துல் மராம் என்ற அந்த 2 கிதாபை எழுதுகிறார். அடுத்ததாக தகீயுத்தீன் சுபுக்கி என்ன செய்கிறார்? அஷ்ஷாரியா கொள்கையை பரப்புகிறார். அதுபோல அவர் மகனும் தாஜுத்தீன் சுபுக்கி. அடுத்ததாக 9ஆம் நூற்றாண்டில் அலா அல் புகாரி, அவரை நான் சொல்ல மறந்துட்டு, அவரும் அஷ்ஷாரியா கொள்கையை பரப்பினவர்கள் ஒருவர். அடுத்ததாக இப்ராஹிம் உல் லக்கானி, அடுத்ததாக சனூசி அத்தில்மிசானி, அவர் வரார் 895. அவர் மத்னு சனூசியா அல்லது அகீதத்து சூரா ஒன்று எழுதுகிறார். அதுக்கு ஷர்ஹாக என்ன செய்கிறாங்க? ஹாஷியத்துல் பாஜூரி, அந்த பாஜூரி அதுக்கு ஹாஷியா ஒன்று எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் உல் லக்கானி வராரு ஜௌஹரத்து தௌஹீத் என்று. அந்த கிதாபுக்கு யார்? பாஜூரி அவர்கள் துஹ்ஃபத்துல் முரீத் என்று ஒரு கிதாபை நெஞ்சிக்கிறார், ஒரு ஷர்ஹை விரிவுரையை எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததான் நீங்கள் சொல்ல மறந்து விட்டது, அந்த மதரசாக்களில் படிப்பிக்கக்கூடிய ஒரு கிதாபு தான் நூருல் அலாம் என்று சொல்லக்கூடிய ஷர்ஹு அகீதத்துல் அவாம். அப்போ அகீதத்துல் அவாம் என்று அஹ்மதுல் மர்சூகி என்கிறவர் அகீதத்துல் அவாம் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அவர் ஹிஜ்ரி 1262 மரணித்தவர்.
அந்த கிதாபும் அஷரியா கொள்கையில் உள்ள ஒரு கிதாப் உண்டு. அதுக்கு ஷரஹ் எழுதுகிறார் நூருல் அலாம் என்று. அது அவர் யார் என்று சொன்னால் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். அவர் வந்துட்டு முகமது நவவி அல் ஜாவி. அல் ஜாவி என்ற ஜாவாக்காரா, ஜாவாண்டு ஒரு தீவு ஒன்று இருக்கிறாரு. அதில் அவர் சின்ன வயசாக இருக்கும் போது மக்காவுக்கு வந்து மக்காவில் இருந்து நிச்சயராத் கல்வியை கற்று மக்களுக்கு தத்ரீஸ் பண்ணி பாடங்களை நடத்தி கிதாபுகள் எழுதுகிறார். அவருடைய முக்கியமான நூல் தான் இது நூருல் அலாம்ங்கிறது அஷாரியா கொள்கையில். நவவி என்று வந்தது நம்மளோட யார் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லை, அது இந்தோனேஷியாக்காரர்கள் தான். இந்த மலேசியாவில் அவங்களோட பழக்கம் பண்ணிட்டு பிரபலியமான இமாமோட ஒன்றை பேராக வச்சிடுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்னு ஹஜர் ஹைத்தமி என்று ஒரு ஆளுக்கு வச்சுப்பாங்க, ரம்லி என்று ஒரு ஆளுக்கு வச்சுப்பாங்க பேர். அடுத்தது ஃபஹர் ராசி என்று ஒரு ஆளுக்கு வச்சுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நாட்டில் அது இல்லை அப்படின்னு எங்களோட உலமாக்களும் எங்களோட பொதுமக்களும் தெளிவாக கூட வளர்ந்தது. நம்ம நாட்டில் இல்லை, ஆனால் இந்தோனேசியா, அந்த மலேசியா பகுதிகளில், தாய்லாந்து பகுதிகளில் இருக்குது. அப்போ அவர்களுக்கு கிதாபுகள் நூருல் அலாம் அதுவும் மரிசாக்களில் படிப்பிக்கப்படுகிறது. அவர் மிகவும் பிந்தியார். நவவி முகமது நவவி ஜாவி என்கிறவர் பிந்தியார். அவர் ஹிஜ்ரி 1316 என்ன மரணிக்காரு. அவருக்கு ஃபிக்ஹ் ஷாஃபியில் இன்னொரு கிதாப் பண்ணி காஷிபத்து ஸஜா ஃபி ஷர்ஹ் சஃபீனத்தின் நஜான்னு. சஃபீனத்தின் நஜாங்கிற ஒரு சின்ன ஒரு மத்தன் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு ஷர்ஹ் உண்டு, காஷிபத்து ஸஜான்னு எழுதிக்காங்க. சஜாண்டா அல்ல ஹிதா, காஷிபத்து ஹிதா அப்படின்னு சொல்லி அது ஃபிக்ஹில் நல்ல ஒரு கிதாப் உண்டு. இது மரிசாக்களில் படிப்பிக்கிறதில்ல, ஆனால் பழைய உலமாக்கள் சின்ன சின்ன ரசாயனங்களை சேர்த்து ஒரு முஜல்லதாக வச்சுருக்காங்க. நானும் இதை உண்டா படிக்கும் பொழுதும் நினைஞ்சிக்கிறேன். இந்த கிதாபை ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் வாசியாக கிடைச்சது. நல்ல கிதாபு ஃபிக்ஹ் ஷாஃபியில் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிதாபு. அப்போ இதுதான் இந்த அஷரியாக்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த கட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போவோம். வபில்லாஹி தௌஃபீக்.